திருவள்ளுவர் ஆண்டு 8ஆம் தேதி வைகாசி மாதம் 2087. அஹ் உழைப்பின் மகத்துவம் பெற்றும் மகத்தான மாதம் மே மாதம் ஆகும். போற்றும் மகத்தான மாதம் ஆகும் மே மாதம். சமூக ஒழுங்கிசையை வலியுறுத்தும் ஆண்டு 2026. ஆனா உச்சமாக்குங்களா நல்ல உற்சாகங்கள் இன்றைய தலைப்பு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா தண்ணீர் ஒரு மனிதனுக்கு உரிமையா? லைக் உங்களுக்கு விளங்கி நான் இங்கிலீஷ்ல சொல்லட்டா? லைக் பேசிக் ஹியூமன் ரைட் சொல்லுவாங்க. தண்ணீர் ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்டா என்று கேட்கிறேன். சோ இது ஃப்ரீயா இருக்கணுமா, இலவசமா நாங்க பெற்றுக்கொள்ளணுமா என்று கேட்கிறேன். ராகுல் விளங்கிச்சா? ஓகே. சோ 2 பக்கம் இருக்கு. சோ தண்ணீர் இலவசமா லைக் பெற்றுக்கொள்ள ஓகேயா இல்லாட்டி அது கூடாரா, அது செய்யக்கூடாது என்று சொல்லுறீங்களா? நான் நீங்க என்ன செய்ய போறீங்க? எந்த பக்கத்து ரைட்டை வச்சிருக்கணும். அது ஓமன்னு சொல்றீங்க? எஸ். ஓகே, அப்ப நான் இல்லைன்னு சொல்றேன். ஓகே. அமெரிக்கா இஸ்ரேல் போல இருக்க போறீங்களா? எஸ். அது நார்மலா நான் ஓமன்னு சொல்லுவேன். நான் இப்ப வாதாடுறதுக்கு. சோ நான் இந்த பக்கம் லைக் அது நீங்க ட்ரம்ப் சப்போர்ட் பண்றீங்க. வாவ். எஸ். ஓகே, அப்ப தர்ணிகா நீங்க தர கேட்க போறீங்களா? நான் இந்த பக்கம் இருக்கிறது தான். லைக் 2 பக்கமும் என்ன லைக் இரண்டுமா இருக்கட்டா இல்லாட்டி ஒரு பக்கம்? எனக்கு பரவாயில்ல, உங்களோட விருப்பம். ஓகே. நான் இப்ப பாத்துக்கொள்றேன். நான் பாக்குறேன் ஒரு விட்டவையா யார ஸ்டார்ட் பண்ண போற முதல். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். எஸ். நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் சொல்றேன் தண்ணீர் ஒரு மனித இது ஆகும் என்று உரிமை. ஏண்டா மனிதர்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. நிறைய பேர் தண்ணீர் இல்லாமல் வெப்ப நாடுகளில் அவங்க தண்ணீர் இல்லாம இருக்கிறாங்க, அல்லாட்டி மேல் நியூட்ரிஷனாக இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் கண்டிப்பாக விளங்கும். அது உண்மைதான். தண்ணி எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் ஆகும். ஆனாலும் ஒரு ஆபத்து இருக்குது. எல்லோருக்கும் தண்ணி ஃப்ரீயா வந்தால், ஏனென்றால் எது ஃப்ரீயா இருக்குதோ அதான் மனிதர்கள் கூட ஒரு பொறுப்பு இல்லாம பாவிப்பார்கள். உதாரணமாக எங்களோட சூழலும் இருக்கு. அது இதுல நாங்க ஃப்ரீயா வாழ்றோம். ஆனா சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாட்டி இந்த உலகம் வெப்பமாறுறது எல்லாம் ஹியூமன் அண்ட் ஃபால்ட் தானே. ஹியூமனால தான் அது நடக்குது. ஸோ தண்ணீரும் எல்லோருக்கும் ஃப்ரீயா வந்தால் நான் நினைக்கிறேன் நாங்க அது வேஸ்ட்ஃபுல்லாக பாவிப்போம். அதாவது ஒரு யோசிக்காம வீணடிச்சு பாவிப்போம் உண்டு. அப்ப தண்ணீர் அன்லிமிட்டடா இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் இல்ல, அது லிமிட்டட் தான். ஸோ நாங்க அதை எப்படி பாவிக்கிறோம் நாங்க யோசிச்சுதான் பாவிக்கிறோம். நினைக்கிறேன் இது ஃப்ரீயா இருந்தா கூடுதலாக குறிப்பாக நிறுவனங்கள், இப்படி பெரிய நிறுவனங்கள் அதை பாவிப்பார்கள் மற்றும் தேவையான ஆட்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேராதுன்னு நினைக்கிறேன். அதனால கட்டுப்பாடுகள் இருக்கிறது மிக முக்கியம். அது நானும் அதற்கு எதிராக சொல்ல விருப்பம். அது சரிதான். அது நிறைய தண்ணீரை பாவிப்பார்கள். ஆனா இப்ப காலத்துல ஸோ அதுக்காக என்னென்னா தண்ணீரை அங்களுக்கு சூழல் இருக்குது. தண்ணீரை மேல எடுத்து மழை வந்ததெல்லாம் இருக்குது. எல்லோருக்கும் அங்கிச்சு தெரியணும் தண்ணீர் இல்லாம நாங்க வாழ மாட்டோம் என்று. அது தெரிஞ்சா இப்ப நிறைய ஆக்க இவ்வளவு தும்மா இருக்க மாட்டார்கள் அதை செய்ய. ஆக்க இருந்தா பாடியுங்கோ, அது பாடசாலைக்கு ப்ளீஸ் போங்க. ஆனா நான் இப்ப சொல்லலாம். நான் இப்ப எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு வாழ விருப்பம் உண்டு. எங்களோட
வாழ்க்கை முக்கியமான குறிப்பாக எங்களுக்கு புறவார ஜெனரேஷன்ஸுக்கு. ஆனாலும் எல்லோரும் வந்து CO2 அந்த வெளிப்பாடு வந்து குறைக்கிற மாதிரி இல்ல. ஆனா எல்லோருக்கும் அந்த ஆபத்து தெரியும் தானே. அதுவும் ஒரே Also மாதிரி schon ஆபத்து குறைச்சு கொண்டு ஆபத்து வந்து கொண்டிருக்கு. பாருங்க. ஆனா ஆபத்து தெரிஞ்சு கொண்டும் அது தொடர்ந்து வருது தானே. இப்ப நீங்க சொன்னீங்க CO2 குறையுதுன்னு. ஆனாலும் நாங்க ஒரு உச்ச கட்டத்துல இருக்கும் போதுதான் அவை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே அதை தாண்டிட்டோம். அந்த லிமிட்டை தாண்டிட்டோம். ஏற்கனவே தாண்டிட்டோம். அதனால பல இயற்கை அழிவுகள் எல்லாம் நடந்துச்சு. பல நாடுகள் எல்லாம் அதுல தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்னென்ன காட்டுத்தீ நடக்குது, சுனாமி நடக்குது, நிலநடுக்கம் நடக்குது, எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்த பிறகுதான் இப்ப ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க. ஓகே, நாங்க குறைக்க வேணும், நாங்க இது செய்யணும், அதை செய்யணும். ஆனா அதெல்லாம் முதல் நினைச்சிருக்கலாம் தானே. முதல் நினைச்சிருந்தா இப்படி அழிவுகள் நடந்திருக்காது. அதே மாதிரி தண்ணியோடையும் நாங்க இப்போ அது எல்லோருக்கும் ஃப்ரீயா கொடுத்தா நினைக்கிறேன் அது நம்ம சொன்ன மாதிரி அது வேஸ்ட்ஃபுல்லாக பாவிப்பாரு. எனக்கு ஒரு இது பாயிண்ட். நாங்க ஃப்ரீயா லைக் நாங்க பே பண்றோம் தானே. இப்போ லைக் சில ஆட்களுக்கு அந்த லைக் காசு இல்ல. ஸோ நாங்க லைக் என்ன செய்யறோம், அருக்கு ஒன்றும் செய்யல. ஸோ நாங்க வந்து தண்ணீர லைக் ஃப்ரீயா கொடுத்தா தானே லைக் நிறைய பேர் வாழ வேண்டாம். அண்ட் லைக் கொஞ்சம் லைக் ஒரு பாப்புலேஷன் கொண்டு வரும். நிறைய கிட்ஸ் நிறைய சில்ட்ரன் சிறுவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பர்த் ரேட் சில்ட்ரனுக்கு குறைஞ்சு கொண்டு போற அது ஒரு malnutrition, தண்ணீர் இல்லாம அவங்களுக்கு பேசிக் இது இல்லாம இருக்கணும். ஸோ தண்ணீரை ஃப்ரீயா தண்ணீர் எங்களுக்கு லைக் இல்லாட்டி நாங்க ஃபுல்லா டெட். ஸோ ஆனா அதே நேரத்துல வந்து எல்லோருக்கும் இந்த தண்ணியை ஃப்ரீயா கொடுத்தா எங்கால அந்த தண்ணி எடுக்கிறது? எல்லோருக்கும் ஒரே அளவுல கொடுக்குறாண்டா நாங்க 8 பில்லியன் மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறோம். சோ எங்கால அந்த தண்ணி எடுக்க போறீங்க? ஆனா தண்ணீர் வந்து லைக் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ். எல்லாம் அந்த அன்லிமிட்டடா இருக்காது. நாங்க எடுத்துக்கொண்டு இருக்கல. அது சில அது ஒரு கட்டத்துல வந்து தண்ணீர் இல்லாம தான் இருக்கும். அப்ப யாரு கதைச்சாரு நாங்க அதை ஃப்ரீயா வச்சு செய்வோம் என்று? அதோ நாங்க இப்ப இந்த சொல்லியிருக்கோம் ஒரு ஃப்ரீ வாட்டர் அது முக்கியம் என்று. அவ உதாரணமாக நாங்க சொல்லல இப்ப கடையில இப்ப அது வாட்டர் ஃப்ரீயா விற்கப்படணும் என்று, அல்லது தண்ணி இங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் என்று. நான் உதாரணமாக மட்டும் அது ஸ்பெசிஃபிக்கான நாங்கள் ரேஷன் ஃப்ரீயா தண்ணி இருக்குது. அதுல பாக்குறீங்க தான் நிறைய ஆக்க அதை பயன்படுத்துறார்கள், அதனால வடிவா பாவிக்கிறார்கள். ஆனா சில ஆக்கள் வந்து இப்ப அந்த தண்ணீர் உதாரணமாக கடையில வைக்கப்படுது. சில ஆக்கள் தேவையில்லாமலே அதுல குடிப்பார்கள் தானே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த தண்ணீர் வந்து அதுல இருக்கிற தண்ணீர் வந்து இப்ப உண்மையா தாகத்துல இருக்கிற ஆக்கள் இல்லாட்டி ரோட்ல படுத்திருக்கிற ஆக்கள் அவைக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா வீட்டை நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஆக்களும் அதுல வந்து குடிக்கிறாங்க தானே. சோ அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேர்னஸ் இல்லாம போகுது. எனக்கு புரியல உங்களோட பாயிண்ட். எனக்கு லைக் இப்ப உதாரணமாக தண்ணியில வந்து கடையில வந்து தண்ணீர் வைக்கிறாங்க குடிக்கிறதுக்கு. அந்த தண்ணீர் வந்து குறிப்பாக இப்ப உதாரணமாக நல்ல தாகம், அதாவது தர்சியா இருந்தால், அல்லது இப்ப வசதி இல்லாத ஆட்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்ப நான் வந்து அந்த கடைக்கு முன்னால நடந்து போறேன். எனக்கு நல்ல தண்ணி வசதி எல்லாம் வீட்டு இருக்குது. ஓகே, இங்க பைப்ல திறந்தா தண்ணி ஓடிக்கொண்டு வரும். என்றாலும் நான் அந்த கடைக்கு போய் அந்த தண்ணீரை குடிக்கிறேன். நான் லீட்டர் கணக்கா குடிக்கிறேன். என்னடா எனக்கு ஆசை. இப்ப எனக்கு புற வந்து ஒரு வசதி இல்லாத ஆள் வாரார். அவருக்கு ஒரு தண்ணியும் இல்ல. அப்ப அந்த ஃபேர்னஸ் வந்து இல்லதானே. ஆனா ஒரு ஆளுக்கு தண்ணி வளைச்சா அவங்களுக்கு அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் இல்லாம வைக்கிறதுக்கு ஒரு இது புண்ணியம் தானே, ஒரு நல்ல விஷயம் தானே. சோ ஆனா எனக்கு புறா வர்ற ஆள் வந்து இன்னும் அந்த அவருக்கு இன்னும் தேவையாக இருக்கும் அந்த தண்ணி. ஷோரா எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த ஆளுக்கு தேவைன்னு? அவர் ரோட்ல படுத்துருந்தா அது ஷோரன் அவர் ரோட்ல படுக்கிறாரு. சில அவருக்கு இல்லாட்டி ஒரு வசதியும் இல்லாட்டி. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு வசதி இருக்குதுன்னு?
அது சொல்லிரு எனக்கு சொன்னவன் என்ன பார்த்து பேசினவன் பிறகு ஆ, நான் இது ஓகே, ஒரு ஓகே. உதாரணம் Yeah. சோ எனக்கு புரியுது உங்களுக்கு பாயிண்ட் ஆனா சில பேர் லைக் அவங்க நீங்க ஒரு சொல்றீங்க அவங்க நெருப்புல இருந்து லைக் அவங்களுக்கு வீட்டு இல்ல அவங்க வந்து குறிக்கிறாங்க சோ சில வேளை அவங்களுக்கு வந்து அந்த மற்ற ஆளுக்கு அந்த தண்ணி கூட இருக்கிற ஆளுக்கு அவங்க குறிச்சா லைக் சில வேளை அவங்க வந்து நிறைய நேரம் தண்ணி இல்லாம இருந்திருப்பாங்க அப்படி லைக் நான் என்ன சொல்ல வர்றேன்னா தண்ணி ஃப்ரீயா கொடுத்தாதான் லைக் நல்லா ஆனா எனக்கு அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண Yeah, தெரியல எனக்கு விளங்குது yeah. நீங்க அந்த ஹார்ட்டை வச்சிருக்கீங்க ஸோ அந்த பாயிண்ட் ஸோ உங்களுக்கு மாறி விளாங்குற மாதிரி தான் கிடக்குது. அதுதான் எனக்கு இப்படி புரியல wait ஒரு மனிதனை நாங்க தண்ணி கொடுத்தால் போதும் இல்ல ஆனா நிறைய மனிதர்களுக்கு கொடுத்தால் ஃப்ரீயா அது நல்லம் சோ அவங்கள பேக்ரவுண்ட பார்த்து தண்ணி குடுக்கறது இல்ல அவங்கள டைட்டில பார்த்து ஸ்டேட்டஸ பார்த்து தண்ணீர் குடுக்கறது இல்ல அவங்களுக்கு தண்ணீர் வலிச்சால் லைக் தேவை என்றால் அவங்களுக்கு குறுக்கணும் அவங்கள வெல்ஃபேர் பொறுத்து அல்லாட்டி அவங்கள இன்ன நிலைமையில இருக்கிறாங்கள் என்று நாங்க தண்ணி குடுக்கறது இல்ல கண்டிப்பா அதுல நான் அக்ரி பண்றேன் அதுல ஒரு ஆபத்து இருக்கு நாங்க எதை இப்ப நீங்க நார்மலா சிம்பிளா யோசிக்கலாம் இப்போதான் நம்ம திருப்பி அந்த கடை உதாரணத்துக்கு வரேன் கடையில வந்து ஃப்ரீயா ஸ்வீட்ஸ் வைப்பாங்கல்ல சில கடையில அது ஒரு நிமிடத்துல முடிஞ்சிடும் அப்படியே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு நிமிடத்துல முடிப்பாங்க எல்லாரும் வந்து ஃப்ரீயா தாராங்க சோ அதே மாதிரிதான் தண்ணியோடையும் நான் சொல்றேன் இப்ப நீங்க சொன்னீங்க தானே ஒயர்த்த பார்க்காம டைட்டில் பார்க்காம வந்து நாங்க தண்ணீரை கொடுக்க வேணும்ண்ட ஆனா அதுல என்ன ஆபத்துண்டா எல்லோருக்கும் தண்ணீரை நாங்க ஃப்ரீயா வழங்கினால் உண்மையா தண்ணி தேவைப்படுற ஆக்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப கூட வசதியா இருக்கிற ஆக்கள் வந்து அந்த சான்ஸ வந்து கூட பயன்படுத்த வேணும்னு நினைக்கிறேன் சோ இறுதியில வந்து உண்மை ஏழையாக இருக்கிற ஆக்கள் அல்லது அன்ஹைஜீனிக் சிச்சுவேஷன்ஸ்ல வாழ்ற ஆக்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேராது ஏன்னா தண்ணீர் இல்லாத காரணம் அல்லது ஏற்கனவே அசுத்தமா இருக்கிற தண்ணீர் தான் இருக்குது பல காரணங்கள் இருக்கலாம் நான் கல்வி சொல்றேன் தண்ணீர் வந்து நாங்க வந்து உலகத்துல தான் இருக்கிறோம் சோ நாங்க வந்து டெக்னிக்கலி நாங்க ஃப்ரீயா இருக்கிறோம் இலவசமாக இருக்கிறோம் நாங்க ஆக்சிஜனை பிரீத் பண்ணிக்க அதுவும் இலவசமா இருக்கிறோம் அதுவும் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் சோ நீங்க வந்து அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்க அது ரெண்டும் நேச்சரான வருது ஆனா ஏன் தண்ணிக்கு நாங்க காசு பே பண்றோம் ஆனா ஆக்சிஜனுக்கு பே பண்ணல நினைக்கிறேன் ஆக்சிஜனை கட்டுப்படுத்துற வாய்ப்பு இருந்தால் ஆக்சிஜனுக்கும் காசு வழங்குவாங்க எனக்கு அது புரியுது ஆனா ஆக்சிஜன் லைக் லிமிட்டட் தான் லைக் அன்லிமிட்டட் இல்ல ஏன்னா CO2 அப்படியான இது கூடிக்கொண்டு போகின்ற வழியா லைக் ஆக்சிஜன் லெவல்ஸ் கீழே இறங்குது சோ அவங்க வந்து அறுக்கும் ஒரு வழி செய்யறாங்க இல்ல அண்ட் வாட்டருக்கும் வழி செய்யறாங்க இல்ல சோ என்ன சொன்னீங்க உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க சோ நீங்க தெரியும் லைக் ஆக்சிஜன் லைக் அவ்வளோ அன்லிமிட்டட் என்று சொல்ல முடியாது ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படியான கேஸஸால கூடிக்கொண்டு போகின்ற வழியா உங்களுக்கு புரியுதா எனக்கு புரியுது நான் என்ன சொல்ல ஒரு பாயிண்ட் இருந்தா நான் மறந்துட்டேன் இப்ப நாங்க eigentlich நிறைவுக்கு வரலாம் என்ற சொன்னா தண்ணிக்கு eigentlich நான் சொல்லிட்டேன் நல்ல விடையாக வச்சுக்கொள்ளலாம் தண்ணி ஃப்ரீ ரைட்
தண்ணீர் ஒரு முக்கியமான ரைட்னு நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா எங்க நாங்க ஃப்ரீயா குடுக்கறோம்டா உண்மையா தேவைப்படுற நாடுகள்ல தான். இப்ப ஆப்பிரிக்கால உதாரணமாக இருக்கிற நாடுகள் அல்லது ஆப்பிரிக்கா இல்லாத இயற்கை அழிவுகளால பாதிக்கப்பட்ட நாடுகள்ல வந்து தண்ணீர் வந்து நாங்க ஃப்ரீயா குடுக்கறதுக்கு அல்லது கிணறுகள் கட்டி அதுல மக்கள் எடுக்கிற மாதிரி அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். அது கண்டிப்பாக முக்கியமான ஒத்துக்கொள்றேன். ஆனா உலகெங்கும் நாங்க ஃப்ரீயா கொடுக்கறது ஒரு ஆபத்துலதான் முடியும்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணமாக நாங்க ஜியோகிராஃபிலயும் இருக்க படிச்சுனாங்க. உதாரணமாக விவசாயத்துல வந்து தண்ணீர் வந்து மிகவும் முக்கியம். நாங்க மழையை மட்டும் நம்பி இருக்கல. அது என்ன சில நேரம் இப்ப உதாரணமாக காலநிலை மாற்றத்துல அந்த காலத்துல வந்து கூட சூரியன் வெயில் இருந்தால் தண்ணீர் வந்து குறைஞ்சிருக்கும். சோ தண்ணீர் எங்களுக்கு தேவை. பல நாடுகள் வந்து தண்ணீர் பற்றாக்குறையால வந்து பாதிக்கப்படுகிறார்கள். சோ அவன் விவசாயம் வந்து எல்லாம் வேலை செய்யாது தண்ணீர் இல்லாம. சோ அவை என்ன செய்யணும், மக்கள் குடிக்கிற தண்ணீரை வந்து எடுக்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து தண்ணீரை எடுத்து இப்ப உதாரணமாக பிளான்ட்ஸ் அல்லது ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் விவசாயம் செய்ய வந்து எடுக்கிறாங்க. சோ மக்களுக்கு வந்து தண்ணீர் இல்லாம போகுது. அதான் அந்த காரணம். ஃப்ரீயா இருக்கிற தண்ணீர் வந்து எல்லாராலையும் பாதிக்கப்படலாம். அதனால வந்து ஏழையால இருக்கிற மக்கள் வந்து அது அந்த தண்ணீர் வந்து போய் சேராத ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினால்தான் அதுல அந்த ஆபத்துக்கு எதிராக நாங்க ஃபைட் பண்ணலாம் நினைக்கிறேன். நல்ல பாயிண்ட் என்று நான் சொல்றேன். சோ எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டா இருந்ததா? நல்ல தலைப்பு சொன்னீங்க. எந்த எப்படி உங்களுக்கு தலைப்பு வந்து? So basically நான் வந்து like topics search பண்ணி கொண்டு இருந்தேன். அதுல வந்துடுறேன். ஓகே. இப்ப வந்து இன்னும் 15 நிமிஷம் இருக்குதானே. சோ நாங்க அடுத்த செய்திகளை பற்றியும் கதைக்கலாம். ஒரு கேள்வி அதுக்கு முதல்ல ஒரு நேரம் அங்கிருக்கேன். தண்ணி எங்கேயாவது ரீசைக்கிள் பண்ணப்படாம என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு ஃபார்மேட்ல சொன்னீங்க இல்லையா? காத்தா இல்ல காக்குது இல்ல. சரி, என்னன்னா தண்ணி விவசாயத்துக்கு விடுறீங்க, நீதி சொன்ன போய் மண்ணுக்கு விடுறீங்க திருப்பி. அப்ப ஆக்கள் நிறைய குடிக்கணும், வயிற்றுக்குள்ள போகுது, கார் கழுவினம், இப்படி எல்லாம் செய்தா அந்த போட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸுக்கு வர்றதே இல்லையா? லாஸ்ட் ஆகுதா? அங்கேயாவது லீக் ஆகி லாஸ்ட் ஆகி அப்படி போகுதா நினைக்கிறீங்களா? இருக்குது மாமா. எல்லா தண்ணியும் ஃபில்டர் பண்ணி ரீயூஸ் பண்ணப்படுது இல்ல. இப்ப உதாரணமாக இப்ப இந்த வேர்ல்டுல இதை சொல்லி போட்டு கேட்டுட்டு நீ பதில தாங்க. வேர்ல்டுல வந்து வெப்பமன் ஒரு 10,000 gallon ஆஃப் வாட்டர் இருக்குது. சரியா? நான் முந்தைய ஒரு டாபிக் கேட்டிருந்தேன்னா பழமையாக எங்களோட வேர்ல்டுல இந்த யூனிவர்ஸ்ல வந்து வேஸ்டுகள் கூடிக்கொண்டு போகுதா அல்லது ஈக்குவலா இருக்குதா? அதே மாதிரி இந்த தண்ணியை நீங்கள் பாருங்க, 10 மில்லியன் gallon இருக்குது. 10 வருஷம் கழிச்சு 10 மில்லியன் gallon குறைஞ்சிருக்குமா? சில வேலை நீங்க சொல்லலாம். என்ன சில போட்டு நாங்க திருப்பி பாய்க்க முடியாது. லைக் எக்ஸாம்பிள் டாய்லெட்டுக்கு பாய்க்கிற வாட்டர். அதுதான் இவர் என்னோட மைக்ரோசாஃப்ட் என்ன பேர் அவருக்கு, பில் கேட்ஸ் வந்து இப்ப 10 இயர்ஸுக்கு முதல்ல இது நாங்கள் காய்ச்சிருக்கோம் ஐடிசியில. அவர் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து கொமட் நியூ டைப் ஆஃப் கொமட் அறிமுகப்படுத்தினவர். அதுல 2 வழியால வரும். யூரினேட் பண்ற அந்த வாட்டர் எல்லாம் பியூரிஃபை பண்ணி உடனடியாகவே ட்ரிங்கிங் வாட்டராக பியூரிஃபிகேஷன் நடந்து அவங்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கு
மாற்றுறதான ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஏழைகளுடைய வீடுகள். அது சக்சஸ். இப்ப நீங்க பிறகு ஆறுதலா இன்னும் ஒரு நாள் சர்ச் பண்ணி பாருங்க, இப்பவும் இருக்குதான். யூரினேட் போட்டு வந்து பியூரிஃபை பண்ணி குடிக்கக்கூடியதா மாறுறதுக்கு சிஸ்டம் இந்த உலகில இருக்குதா. எனக்கு உங்களுக்கு மாமா, ஆனா இப்போதான் நீங்க சொன்னீங்க அது தண்ணீர் வந்து இப்ப டெக்னிக்கா பார்க்கும் போது தண்ணீர் வந்து அழிக்க இல்லாது. அது எப்படியாவது நீங்க சொன்ன மாதிரி ரீயூஸ் பண்ணி எங்கேயாவது போய் இருக்கும் தான். சோ அந்த 10 கேலன் வந்து 10 கேலனா தான் இருக்கும். ஆனால் இப்போ உதாரணமாக நாங்க தண்ணீர் பாவிக்கிற விதத்துல தான் இருக்கும். இப்ப நாங்க யோசிக்காத விஷயங்களே தண்ணீர் அதுல போவோம். உதாரணமாக டெக்னாலஜி உற்பத்தி செய்யறதுக்கு அல்லது எங்களோட கிளோத்ஸ் எல்லாம் நாங்க போற உடுப்புக்கு எல்லாம் தண்ணீர் வந்து பாவிக்கிறார்கள். சோ அந்த தண்ணீர் வந்து கடைசியில மக்களுக்கு போகாம தான் எங்களோட உடுப்புல என்னது எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்குது. நாங்க அந்த தண்ணீரை வந்து திருப்பி எடுக்க இயலாது. அது பொருட்களுக்கு உள்ளதான் இருக்கும். சோ தண்ணீர் வந்து எப்பயாவது அழிக்கப்படுது தானே. அத வடிவா யோசிங்கன்னா உடுப்புக்கு போற இந்த டை அடிக்கிற சாயம் சேர்க்கிறோம், அதுக்கு நிறைய வாட்டர் வேணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு உடுப்பு எல்லாம் வருது. அந்த அது ஒரு காலத்திலேயும் தண்ணியாக மாறாதா? நாங்க இது சாப்பாட்டுக்கும் பாய்க்கிறோம் அந்த தண்ணீரை. ஒரு சில நேரம் வந்து திருப்பி அந்த உடுப்பு ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ரீசைக்கிள் பண்ணி அதுல இருந்து தண்ணியை புளிஞ்சு நான் நிக்கல ஒரு ஜெனரேஷனுக்கு அது ஒரு சைக்கிள் வேலை செய்யணும். அது too expensive அவங்களுக்கு செய்ய. அவங்க வந்து profit make பண்ண நினைக்கிறேன். இப்ப ஒரு ஜெனரேஷன் முடிஞ்ச அது அடுத்த ஜெனரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அது ஒரு சைக்கிள் இப்ப நீ மாதிரி அந்த டாய்லெட் கதை அது மாதிரி வேலை செய்யாது நினைக்கிறேன். உடனே வராது, ஆனா லேட்டா வரும். இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல இருந்த இந்த வேர்ல்டு வாட்டர் லெவல் குறைஞ்சிட்டு யாராவது கவலைப்படணுமா? சயின்டிஸ்டோ அல்லது பொலிட்டீஷியன்ஸோ? அவ்வளவு டோக் பண்ணலாம். அப்ப தண்ணி இருக்குது, நாங்க விவசாயத்துக்கு பாவிக்கிறது மண்ணுக்குள்ள போகுது, மிகுதி பயிரா விளையுது. விளையிற ஒவ்வொரு மரக்கறி பழத்துல எல்லாத்துலயும் அதே தண்ணி எங்களுக்கு திருப்பி சாப்பாட்டுல வருது. பிறகு நாங்கள் அதை வெளியேற்றோம். எல்லா இடத்துலயும் இப்ப ஜெர்மனி போன்ற நாடுகள்ல வெளியில போற தண்ணிக்கும் காசு, வேஸ்ட் தண்ணிக்கும் உள்ள வர்ற தண்ணிக்கு யூகேல காசு, யூகேல வெளியில தண்ணி போறதுக்கு காசு இல்ல, மீட்டர் இல்லை. ஆனா நீங்க வெளியேற தண்ணிக்கும் ஜெர்மன்ல காசு கட்டு வேஸ்ட். எந்த வெளியேறது? நீங்க டாய்லெட்ல இருந்து வெளியேறது, கிச்சன்ல இருந்து வெளியேறது, எல்லாத்துக்கும் அந்த அவுட் போற சில வழியில ரெண்டல் இன்க்ளூசிவா இருக்கும். தனி வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த 2 மீட்டர் இருக்கு. வெளியில போறதுக்கும் மீட்டர் இருக்குது, அது வேஸ்ட் வாட்டருக்கும் நீங்க வீட்டை பே பண்ணணும். சில தனி வீடு வச்சிருக்கிறாங்க என்ன செய்யணும்னா வெளியில போற தண்ணிய தங்களோட கார்டனுக்கோ அல்லது கார் கழுவவோ அப்படி திருப்பி ரீயூஸ் பண்ணி போட்டு ஆக இயலாததான் இப்ப லைக் டாய்லெட் வாட்டர் தான் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு அப்ப அவங்க மீட்டர் லெவல் குறையும். அப்ப கஷ்டப்படிதான். இப்ப எனக்கு ஒரு ஃப்ராங்க்ஃபர்ட்ல ஒரு மாமா சொன்னார், நீங்கள் யூரினேட் பண்ண டாய்லெட்டுக்கு போனா ஃபிளாஷ் பண்ண வேணாம். சொல்லி இருக்குது என்ன 2-3 பேர் போனோம்னா ஒரு ஆள் ஃபிளாஷ் பண்ணா காணும். ஏனென்னா ஒவ்வொரு முறை ஃபிளாஷ் பண்ணிக்கலையும் எங்களுக்கு மீட்டர் ஓடும், அது பேமெண்ட். இது நான் அவனுக்கு இருக்கு அனுப்புவோம் கரண்டிக்கு புது யூஸ் இருக்கா? நாங்க வந்து அந்த தண்ணி வந்து நாங்க வாட்டர் பில்ல பே பண்றோம் தானே. அது வந்து உள்ளுக்கு வர வாட்டர். இன்னொரு விஷயம் யோசிச்சேன். இப்போதான் நம்ம இலங்கையில அங்கேயும் தண்ணீருக்கு காசு கட்டுறதுல தானே கூடுதலான வீடுகள்ல வந்து கிணறு இருக்கும். அந்த கிணறு தானே எல்லாம் வேலை செய்யும். சோ தண்ணீர் ஃப்ரீயா பாவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இப்படி எனக்கு ஒரு கேள்வி, இப்படி கிணறுல இந்த தண்ணி வரும்? அதுல பைப் இருக்கும். கிணறால வந்து வீட்டுக்குள்ளால அப்புறம் மேல கூடுதலா ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், அதுல வந்து பியூரிஃபை பண்ணப்படும். அப்புறம் அது ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகே. சைக்கிள்ல வருதா சரி. கிணத்துல எடுத்தா வெள்ளில எடுத்தா அதுக்கு காசு இல்ல.
ம். ஆனால் அப்ப என்ன நான் சொல்ல வந்தேன்னா, அந்த வேஸ்டேஜை பியூரிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலவாகுது. ஸோ உங்கள்கிட்ட இருந்து அவங்க சார்ஜ் பண்ணிடுறாங்க. Yeah. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, டாய்லெட்டுக்கு போனா ஃபிளாஷ் பண்ண வருவீங்க. ஏனென்றால் தண்ணியை சேமிக்கும். அதே மாதிரி இப்ப இங்க யூகேல எல்லா வீடுகளுக்கும் மீட்டர், ஸ்மார்ட் மீட்டர். முன்பு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை மட்டும்தான் இயருக்கு கட்டுவோம். ஒரு 2 பேர் உள்ள வீடு, 5 பேர் உள்ள வீடு. இப்ப அப்படி இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம், முந்தி அரை மணி நேரம் குளிக்கிறார்கள், காசு போகுதுன்னா 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு ஓடிடுறோம். முன்பு கார் எல்லாம் ஹோஸ் பைப் போட்டு வெளியில கழுவி கொண்டிருக்கிறாங்க. இப்ப வந்து கிழமை மாசத்துக்கு ஒருக்கா கழுவுறோம். பக்கெட்ல தண்ணி எடுத்து கொண்டே கழுவுறோம். பணமாக்கினோன்னு நாங்க மிச்சம் பிடிக்கிறோம். நீங்க சொன்னீங்க கடையில ஃப்ரீயா தண்ணி இருக்குது, தேவையில்லாதவரும் குடிச்சு போட்டு போறேன். குடிக்கிறது நல்ல, அது ஏழைக்கோ பணக்காரனுக்கோ. ஆனா அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்களன்ற போது நாங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள வர்றோம். அது பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இப்ப தரணிக்காட கேள்வி நல்லா இருக்கு. ஆக்சிஜனுக்கு ஏன் பேமெண்ட் போர்டு இல்லை, காசாக்கு இருந்து அது டெய்லி ரீசைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கல்ல. டெய்லி அதான மரங்கள் ஃபாரஸ்ட்கள் எல்லாம் இருக்கிறபடியா வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு அடுத்த நாள் இரவிரவாக ப்ரோசஸ் பண்ணப்பட்டு அடுத்த நாள் எங்களுக்கு ஆக்சிஜனா வந்து சேருது. அது மரங்களை குறைக்க கூடாது. கூட்ட 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 அந்த ப்ரோசஸ்ல எங்களுக்கு படம் கிடைக்கும், வளம் கிடைக்குதுன்ற மாதிரி. என்ன நகுல் சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் கரெக்டா யோசிக்கிறேன். நீதி நகுலும் ஒருக்கு அவங்களோட வீட்டுல செக் பண்ணுங்க. அம்மா அப்பாவோட வெளியில போற தண்ணிக்கு இங்க மீட்டர் இருக்கு. சில வேளையில ரெண்டல்ல வந்து எங்க இருக்கு அது தெரியல. ஜெர்மனில எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல உங்களோட வீட்டுல இருக்கான்னு. இருக்க வேணும். என்னடா அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இருக்குது. என்னடா ஓடுற தண்ணிக்கு தானே காசு. இருக்கு. இல்ல ஓடுற தண்ணி இன்கமிங் தண்ணி அது உலகத்துல எல்லா இடமும் சார்ஜ். அது நாங்க ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். அது தண்ணி ஓடுது தானே. மீட்டர் இருக்கா ஃப்ளாஷ்ல? அல்லது சென்ட்ரலாக ஒரு இடத்துல ஒரு மீட்டர் இருக்கும், 2வது மீட்டர் அது வெளியில போற தண்ணி. எனவே கன்ஃபார்ம் பண்ணுங்களா. நாங்களும் நீதியின் பிறகு யூகேல வெளியில போறதுக்கு இல்லை, இன்னும் உள்ள வாரத்துக்கு இருக்கு. அப்ப அது கொஞ்சம் மற்றது. 2வது தண்ணிய குறைச்சு ஹெல்த்தை குறைக்கிறது நல்லதா? குடிக்கிறதா? அன்னைக்கு தண்ணீரை குறைச்சும் ஹெல்த்தும் குறைக்கணும். ஹெல்த் குறையும் தண்ணி குறைச்சா. நீங்க காருக்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி பொடிக்கு வந்து 70%, தலைக்கு 80% தண்ணியை ரீஃபில் பண்ணிக்கொண்டே இருக்கும். அல்லாட்டி நீங்க டீஹைட்ரேட் பண்ணப்பட்டுருவீங்க, அது நோயாளி ஆகிடுவீங்க. அதுல இருந்து கணக்க வியாதிகள் வரும், குடல் இறக்கம், லங்ஸ் பாதிக்கப்படும், அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்கின் எல்லாம் சரியா இருக்காது, பிளட் பாதிக்கப்படும். நிறைய தண்ணி குடிக்கணும். பேமெண்ட்ன்றதுக்காக என்றது இல்லை. ஓகே, நல்ல டாபிக் அது. நான் நினைச்சேன் தரணிக்கா ஸ்கூல்ல ஏதோ எடுத்த டாபிக்கை தான் இங்க கொண்டு வரீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணி தான் எடுத்துருக்கீங்க நினைக்கிறேன். எதிர்காலத்துல பெட்ரோல் எல்லாம் முடிஞ்சு போகுது, தண்ணியில தான் கார் ஓடும். இப்ப செய்யறாங்க அது இப்ப நார்மலாக தண்ணியை ஃபில் பண்ணி ஓடுற கார்கள் என்று நாங்கள் இப்ப ஜெனரல் யூஸுக்கு வரையில தானே இன்னும். ஜெனரல் யூஸ் இல்ல, ஆனா லைக் சயின்டிஸ்ட் லைக் செய்யணும் அது. எல்லாமே ரீசைக்கிள் பண்ணும். ஒரு பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான், பாப்புலேஷன் பேலன்ஸ்டாக இருந்தா, வேஸ்டேஜ் வந்து நாங்க கண்ட்ரோலபிளாக இருந்தா, அதுக்காண்டித்தான் என்வாயன்மெண்டலிஸ்ட் வந்து போராடுறாங்க எதிர்காலத்துல. ஆனா இப்ப சைனால வந்து நீங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வாங்கி சுவாசிக்கலாம், நீங்க அது பேமெண்ட். இதான் இப்ப அம்மா கேட்கணும். சரி, அது கொரோனா டைம்ல அறிமுகமானது அது. ஆனா நாங்க ஒரு தரம் போத வரணும் இல்லை. அப்ப அது
அந்த சிலிண்டர்ல வணக்கம் எல்லாருக்கும் அந்த வணக்கம் ஆக்சிஜன் எடுக்கலாம். நல்ல நல்ல காத்து வாங்குறதா காசு கொடுத்து வாங்குவோம். ஏனெண்டா சூழலில் இருக்கிற காத்து. சொல்லுங்க லட்சுமி. சிலிண்டர்ல தானே ஆக்சிஜன் வருது, சிலிண்டர்ல அடைச்சு வருது. அந்த எப்படி சிலிண்டர்ல அடையப்படுது, எப்படி எடுக்கணும் அந்த சிலிண்டருக்குள்ள? அது காத்த பிடிச்சு அதை சுத்திகரிச்சு தேவையான அளவு நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி நல்ல தரத்துக்கு மாத்திட்டு சிலிண்டர்ல அடைச்சிட்டு தரணும். இப்ப நீர் சுத்திகரிக்கிற மாதிரி, தண்ணி சுத்திகரிக்கிற மாதிரி. நீரை சுத்திகரிச்சு எடுக்கணும்னா அதே ஆக்சிஜனையும் எடுக்கணும் தானே. இப்ப தரணியாக வெட்டுங்களுக்கு அது ஒரு பதில் இருக்குதாரு. அதான் அது வேர்ல்டுக்கு இப்போதைக்கு குறைய இல்லை, அது ஒரு பயத்தை கொண்டு வர இல்லை. நீ சொன்ன மாதிரி இந்த சந்ததி ஆக்சிஜன் இல்லாம தடுமாற போகுதுன்ற அபாய அறிவிப்பு இன்னும் வேற தொடங்கி இல்லை. தண்ணிக்கு வந்துட்டு தண்ணி சுத்திகரிச்சாதான் செய்யலாம். அப்ப பியூரிபிகேஷன் செய்யறதுக்கு செலவு கூட, சரியான செலவு. அது சும்மா இல்லை. இந்த பிறகு கடைசியா அதை பாக்டீரியா பரவாம இருக்க குளோரினேட் பண்ணித்தான் எங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டரா வருது. சரியா? அப்ப இது இப்ப தேம்ஸ் என்ற நதி இருக்குது லண்டன்ல, அதை குடிக்கலாமாண்டா இல்ல. ஆனா எங்கட வீட்டுக்கு வர்றது அந்த தேம்ஸ் நதியில இருந்து வரதாண்டிதான் வீட்டுக்கு டப்ல வருது. ஆனா அது சுத்திகரிக்கப்பட்டு வருது. அந்த ப்ராசஸுக்கு செலவு கூட. அப்ப அதை கட்டுப்படுத்தத்தான் சொல்லினா உங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லி. ஆனா குடிக்கிற தண்ணியை குறையுங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கிடைக்குமான்னா தட் இஸ் சோ பேட். ஏன்னா குடிக்கிறதே இல்லை. காதை மிளம்பி ஃப்ரிட்ஜை திறந்து ஜூஸ் குடிக்கிறவன் நாங்க கவலைப்படுறோம் வெளிநாட்டுல. அநேகமா இல்லை என்ன சில நேரங்களில் டீ காஃபி குடிக்க பழகிட்டோம். அப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னமே நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 750 ml 750 ml வாட்டரை குடிச்சிருக்கணும், பியோர் வாட்டர். அதுக்கு பிறகுதான் டீயோ காஃபியோ ஒரு 1/2 an hour பிறகு குடிக்கணும்ன்றது அது ஜென்ரலாக இருக்குது. ஒரு சிட்டிங்லயே 750 ml. இல்ல நான் 500 ml சும்மா குடிப்பேன் ஒரே தடவை. நீங்க சில எங்க நீர காணைக்குள்ள காட்டுவீங்க, ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 400 ml வரும் ஒரு ஃபுல் கிளாஸ். எனக்கு 2-3 சீப்ல குடிச்சு முடிச்சிருவேன், எங்கேயும் தான் குடிச்சிருவேன். அது காலையில நிச்சயமாக 750 என்றால் என்ன, ஒரு சாதாரணமான ஜூஸ் சின்ன தண்ணி பாட்டில் 500 ml, அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் இருக்கு தானே, அதை நீங்க சிப் பண்ணி குடிக்கலாம். எலும்பின உடனே ஒரு 1.5 கிளாஸ் குடிச்சு போட்டு பிறகு காலக்கடமை எல்லாம் முடிச்சு போட்டு திருப்பி குடிச்சிட்டு காஃபி டீ ஜூஸ் அதில் குடிக்கிறதுக்கு முன்னம் ஒரு 500, நீங்க சின்ன வயசாக 500 ml ஆவது குடிச்சு முடிச்சுட்டீங்க என்றால் 1/2 an hour விட்டு வேற எது குடிச்சாலும் மிக்ஸ்அப் பண்ணாது. நீங்க தண்ணி குடிச்ச உடனேயே கிட்னிக்கு போகும். கிட்னி சும்மா பிளட்டுக்கு அனுப்பாது, அங்க பியூரிபிகேஷன் நடக்குது. சரியா? இன்னும் ஒரு மாமா லட்சுமிகாரில் தெரியும், சிவாஜிலிங்கம் என்ற பொலிட்டீஷியன் யாழ்ப்பாணத்துல, அவர் இன்றைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் விட்டுருக்காரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் நான் இதுவரை நாள் ஒரு டைம் கேட்காத வித்தியாசம் உதவி கேட்க. அவருக்கு வயசு கிட்டத்தட்ட நியர்லி பிகமிங் 75+. அதுக்கு மேல தனக்கு 2 கிட்னியும் செயல் இழந்து கொண்டு போகுது. தனக்கு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறதுக்கு எனக்கு 77 lakhs தேவையா ஸ்ரீலங்கன் மணி. 77 1 லட்சம் எவ்வளவு யாராவது கூட்டி சொல்லுங்க எவ்வளவு யூரோ அத தருவியலான்னு கேட்கிறார். ஒரு பக்கம் மக்கள்கிட்ட கேட்கிறார். ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு. அவரை தெரியும் எனக்கு, நான் நிறைய காலங்கள் அவர் பற்றி அறிஞ்சிருக்கிறோம். அவர் செலோ இயக்கத்துல ஜாயின் பண்ணி போராடியா, பிறகு எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணி எல்டிடிக்காக நிறைய கதைச்சு இந்த ஜனாதிபதி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கூட 2 தடவை நின்று ஒரு கிடைக்கல தமிழருக்காக சட்டம் போட்டு தெரிவார். அவர் சொன்னார், எனக்கு கிட்னியை தந்தீங்கன்னா
இந்த காசு தந்து நான் இன்னும் சாகும் வரைக்கும் நான் நிச்சயமா விடுதலைக்காகவே வாழ்வேன் என்று சொல்றாரு. இது ஒரு பக்கம் பிரச்சனை. அது அவருக்கு 75 வைங்களேன், 75,000 லட்சம் கொடுத்து இந்த வயதுல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவையான்ற கேள்வி ஜென்ரலா வரும். சரியா? ஆனா ஓகே, கிட்னி வந்து மெயினாக பழுதா போறதுக்கு மெயின் ரீசன் டயபிட்டிஸுக்கு முதல்ல தண்ணி காணாது. அந்த மெஷின் வேலை செய்து கொண்டே இருக்கும் 24/7. நாங்க இனாஃப் தண்ணி அதுக்குள்ள விடாட்டி அந்த கிட்னி வந்து ட்ரை அவுட் ஆகும். அதுக்குள்ள இருந்த பியூரிஃபை பண்ண தண்ணி தான் பிளட்டோட சேருது. அது நல்ல தண்ணியா இருக்கும். அரசாங்கம் செய்யற பியூரிஃபிகேஷன்ல நம்பிக்கை இல்லை கிட்னிக்கு. ஒவ்வொரு மனித கிட்னிக்கும் அவங்க பியூரிஃபை பண்ணி பிளட்டுக்கு கொடுப்பாங்க. இப்ப நீங்க எந்த டேர்ட்டி வாட்டர் டேப் வாட்டரை குடிச்சாலும் பிளட்டுக்கு போக போறது நல்ல தண்ணி. அது ஃப்ரீ பியூரிஃபிகேஷன் கடவுளோ இயற்கையோ தந்தது எங்களுக்கு எல்லாம். இதை பற்றி தேடுங்க. இது நல்ல தலைப்பு, ஒரு பொதுவான சிந்தனை. நாங்க டாய்லெட்டுக்கு போனா ப்ரஷ் பண்ணிக்கல தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குதா, அளவா ஒரு கோலையில எடுத்து ப்ரஷ் பண்றோமா, குளிக்கல மற்றது வேற உடுப்பு துவைக்கல, வாஷிங் மிஷினை பாவிக்கல அடிக்கடி போடுறோமா, சேகரிச்சு போடுறோமா, சின்ன உடுப்புக்களை கையால துவைக்கிற பழக்கம் இருக்கா, எல்லாத்தையும் கொண்டே வாஷிங் மிஷின் அடிச்சு போட்டு செய்யறோமா, இதெல்லாம் யோசிச்சா ஒரு உலக சிந்தனையும் வரும், மிச்சமும் பிடிக்கலாம். வாழ்த்துக்கள். கிட்னியை பற்றி கதைக்க, டையிங்கை பற்றி கதைக்க எனக்கு பேட்டரி டையிங் ஆகுறீங்க. சரி, நீங்க அந்த நியூஸுக்கு வாங்க. வாழ்த்துக்கள். லக்ஷ்மி அவர்களுக்கும் ஓடி வந்து கதைச்சதுக்கு நன்றி. நீங்க கதைங்க. நல்ல தலைப்பு தரணிக்கு இதை மேல நிறைய தேடி எடுங்க. நாங்களுக்கும் தரணிக்கும் நீதிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நீதியும் டிபேட்டுக்காக மாறி டாபிக் எடுத்து காய்ச்சினீங்க, அது சிறப்பாக இருந்தது. சைட் மாறினீங்க. ஓகே, 2 பக்கம் காய்ச்சி பழம், 2 பக்கமும் இருக்கு போயிடுச்சு இல்லையா? வாழ்த்துக்கள். தொடருங்க. நியூஸ் எல்லோட தொடர்ந்துட்டு நீதினி க்ளோஸ் பண்ணுங்க. தச்சில நான் பேட்டரி போனாருன்னா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு 9 மணி 8 நிமிஷம், அந்த 8 நிமிஷத்துல கதைக்கலாம். நீங்க ஆரம்பிக்க போறீங்களா? நான் ஒரு செய்தி சொல்லிட்டேன், 10 செய்தி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது விருப்பமான கணக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தா ஒரு செய்திக்கு ஒரு செய்தியா சொல்லுங்க, இல்லாட்டி 10 சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு செய்தியை சொல்றேன். Also போன வாரம் auch இருக்கலாம் தானே கூட. Also போன வாரம் சனிக்கிழமை, என்றாவது ஒரு வாரத்துக்குள்ள யூரோவிஷன் சாங் கான்டெஸ்ட் 2026 நடைபெற்றுள்ளது. அதில் பங்கரங்க என்ற பாட்டோட ருமேனியா வெல்லப்பட்டுள்ளது. வென்றார்கள். அவன் பேர் இருக்கணும். Ja, also halt eben அந்த நாட்டில் இப்போ அடுத்த வருஷம் auch நடக்க போகுது. இந்த வருஷம் அது இப்போ வீணண்ட ஒப்பேரா ஹவுஸில் அந்த இடத்துல நடைபெற்றுள்ளது. இத்துடன் அவன் பேர் தாரா ஆகும். Ja, und அடுத்ததாக ஜெர்மன் நாட்டு தொடர்ச்சியாக கடைசி வருஷங்கள் போல 23ஆம் இடத்துல வந்திருக்குது. அந்த பிள்ளைகள மனநிலையா? Genau, அவ அந்த பாட்டோட அவ also I'm on fire அந்த பாட்டோட 23ஆம் இடத்துக்கு வந்துள்ளவா. Und halt eben இப்போ 2ஆம் இடம் இஸ்ரேல் வந்ததும் திரும்பவே பிரச்சனைப்படுகிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் eigentlich நடக்கக்கூடாது என்ற அந்த பொலிட்டிக்கல் பிரச்சனை எல்லாம் என்று und so அந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஓகே, எனக்கும் இன்றைக்கு வந்த ஒரு மிக ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இங்க ஜெர்மனில வந்து கிண்டர்கார்டன் வழங்கப்படும். அதாவது உங்களுக்கு சிறுவர்கள் பிள்ளைகள் இருந்தா அரசாங்கம் உங்களுக்கு காசு தரும். நார்மலா அதுக்கு வந்து நாங்க ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை நிரப்பிட்டு கொடுக்க வேணும். ஆனா இந்த அடுத்த வருஷத்துல இருந்து அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பிள்ளை வந்தால் உலகத்துக்கு வந்தா அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க தானே, அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு
ஆட்டோமேட்டிக்காவே அந்த கிண்டர்கார்டன் வந்து சேரும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது எவ்வளவுக்கு வேலை செய்யும்னு நான் அவ்வளவுதான் அவளுக்கு லைக் உங்களை ஜெர்மனில அவ்வளோ சில்ட்ரனுக்கு கிண்டர்கார்டன் ஸ்கூல் கிடைக்கும் என்று அவங்க சொல்றாங்க. கிண்டர்கார்டன் அது அந்த காசு So, monthly உங்களுக்கு பிள்ளைக்கு காசு கிடைக்கும். அது 100 euro. என்ன எவ்வளவு 100 euro. நான் 250. அது ஒரு லைக் காசு குறிப்பிட லைக் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. எனக்கு வடி வருஷம் இல்ல என்ன தொகை உண்டு. so krass. 250 என்ன 259. அவ்வளவு. ஆனா அது வந்து 25 வயசுக்கு மட்டும்தான். விட்டு போனாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. child benefits தானே யாரு உனக்கு உதாரணமாக 4 பிள்ளைகள் இருந்தா நீங்க மாதத்துல உங்களுக்கு 1000 அப்படியே வரும். ஆனா மெச்சது எங்களுக்கு 10 pounds நினைக்கிறேன் அவ்வளவுதான். Oh my god. நீங்க யூகேல வாழ்றீங்க சோ கொஞ்சம் யோசிக்கலாம் சில பேருக்கு. ஆனா அது வந்து லைக் சில்ட்ரனுக்கு லைக் 25 வயசு இல்ல லைக் இல்ல அது வந்து 0ல இருந்து 25 வயசு மட்டும். அந்த வயசுல வந்து கிண்டர்கார்டன் கிடைக்கும். அந்த தொகை கிடைக்கும். சோ நீங்க 18 வயசுன்னா உங்களுக்கு நீங்க வேலை செய்யல நீங்க வந்து 250 பவுண்ட் கிடைக்கும். நீங்க இப்ப 18 வயசு நீங்க இன்னும் அம்மாவோட வாழ்றீங்க மற்ற ஸ்கூலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தனி வேலைக்கு போறீங்கன்னா அல்லது தனி வீட்டுல இருக்கிறீங்கன்னா அது கிடைக்காது. சோ நீங்க ஒன்றவே செய்யாம நீங்க வேலைக்கு போகாம நீங்க வந்து ஃப்ரீ மணி எடுக்கிறீங்க பேசிக்கலி. பட் அது நானும் காணல. அது காணாது. அது காணாது. ஆனா 250 யூரோஸ் தான். மற்றது இன்னொரு செய்தி வந்து இங்க மியூனிக்ல வந்து சைனா நாட்டுல இருந்து 2 சீக்ரெட் சர்வீஸ் தெரியும் தானே. அது கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னொரு செய்தி வந்து மியூனிக்ல சீக்ரெட் சர்வீஸ்னா அந்த ஏஜென்ட் தெரியும் தானே. சோ அரசாங்கத்துக்கு அப்பால வந்து அவ வேலை செய்வார்கள். அதுல வந்து சைனால இருந்து 2 ஏஜென்ட்ஸ் இங்க ஜெர்மனுக்கு வந்திருக்கிறார்கள். அவை வந்து இப்ப பிடிபட்டுவார்கள். ஏன்னா அவை சீக்ரெட்டாக டால்மெச்சராக என்று சொல்லி டால்மெச்சர்னா இப்ப மொழிபெயர்ப்பாளர்கள் இப்ப நான் டிரான்ஸ்லேட்டர் அப்படியானவர்களாக வந்து அவர்கள் சொன்னவர்கள் நாங்க டால்மெச்சர். பிறகு வந்து இரகசியமாக இப்ப விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க தானே அவையோட கான்டாக்ட் பண்ணி ஜெர்மன் விஞ்ஞானிகளோட கான்டாக்ட் பண்ணி அவைந்த இன்ஃபர்மேஷனை வந்து சைனாக்கு கொடுத்து கொண்டு இருந்தாங்க. சீக்ரெட் இப்ப வந்து அவ பிடிபட்டார்கள். இனி என்ன நடக்கும் இதுவும் கிட்டடியில நடந்த செய்திதான் நினைக்கிறேன் புதன்கிழமை. மற்றது நகலோட இஸ்ரேல் செய்தி சொன்னவர் அது நானும் எடுத்து நான் அந்த லிபனான் தாக்குதல் செய்த இஸ்ரேல் என்று சொன்னேன். நீங்க என்னது சொன்னீங்க இஸ்ரேல் அந்த Eurovision contestல இஸ்ரேல் தொடர்ச்சியாக பங்கு பெறலாமா. இந்த செய்தி வந்து இஸ்ரேல் வந்து லிபனான் நாட்டை வந்து தாக்கினது. அதுல 19 பேர் திரும்ப மற்றது கொங்கோல வந்து ஏபோலா திருப்பி அந்த வைரஸா பரவி அந்த செய்தி நானும் பார்த்தேன். நீங்க தண்ணியை கொண்டு வரும்போது நீங்க அந்த செய்திய ஒட்டிதான் கொண்டு வாரீங்க. என்னண்டா அது கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்குது. பட் அத இன்னும் ஒரு டேஞ்சரஸான ஸ்டேட்ல இருக்குதுன்னுதான் நான் கேள்விப்பட்டேன். நான் அது செய்யறது நான் பார்த்த செய்தி வந்து யூகே சயின்டிஸ்ட் வந்து எபோலா வேக்சினை லைக் மேக் பண்றாங்க. எங்கிட்ட என்னன்னா இப்ப அங்க பெர்லினுக்கு அவர் ஒரு அமெரிக்கானர் அவர் அந்த எபோலா வைரஸோட பிரச்சனைப்பட்டார். அப்ப ஜெர்மனி நிக்கிறார். அது பெர்லின் அந்த கிளினிக் அதுல அது இப்ப எங்களுக்கு ஹண்டா வைரஸ் ஜெர்மனிக்குள்ள இது ஈவுக்கா keine Ahnung Evola இல்ல சாரி ஓகே. வேற ஒரு செய்தி வந்து
இங்க ஜெர்மனில நான் நினைக்கிறேன் இது அடுத்த வருஷத்துல இருந்ததா. ஆனா ஜெர்மனில இப்ப ஒரு புது கார் வாங்கினால் அது எலக்ட்ரிக் காரா இருக்கலாம், நார்மல் காராவும் இருக்கலாம். நீங்க ஒரு புது கார் வாங்கினால் சோ ஒரு காலம் யூஸ் பண்ணாத ஒரு கார் வாங்கினால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் உண்டு. அது கட்டுறதுக்கு இல்லாட்டி அது கடை காலமா இல்ல அது புதுசு இல்லை, அது இப்ப போன மாதமே சொல்லியாச்சு. தாங்க சொல்ல போய் பாருங்க, இந்த கிழமை தான் வந்தது. இதுக்கு நான் வந்திருக்கோம், அவ சொல்லிட்டாரு அது இருக்குமெண்டு. சோ யா ஆனா இப்ப ஆஃபிஷியலா சொல்லிருக்கேன் நான். வேற செய்தி அந்த வைரஸ் எல்லாருக்கும் தெரியுமா? எஸ் நாளைக்கு இது டிசல்டோர்ஃப்ல ஜாப்பான் ஃபெஸ்ட். உண்மையா? Also அங்க அருணா டிரான்ஸ்லேட். so டிசல்டோர்ஃப் என்ற நகரம் தெரியுமா உங்களுக்கு? ஓ ஜெர்மனில. ஸோ அந்த நகரத்துல so ஒரு லிட்டில் டோக்கியோ ஏரியா இருக்குது, அது இன்னும் சிட்டிக்குள்ள. Und அதில் einfach aber so Japan Restaurant, Japan கடைகள் அப்படியெல்லாம் so அந்த Japan Theme கடைகளும் இருக்கும். Und நாளைக்கு அங்க Japan Tag, also அங்க halt eben Japan போல தான் அங்க இருக்கும். அந்த போனா நீங்க எல்லோரும் நீங்க கோஸ்பிளேயோட பார்ப்பீங்க, அவை அப்படி so Japan மாதிரி இருக்கிற அனிமி கேரக்டர் அதெல்லாம் பார்ப்பீங்க. லண்டன்லயும் இருக்கு லிட்டில் சைனா மார்க்கெட் என்று சொல்லி. ஆனா நாளைக்கு நல்லா ஃபுல்லா இருக்கும் அங்க. so நாளைக்கு போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் முந்தின நாள் போனேன். வேற செய்திகள் ஏதாவது இருக்குங்க? ஏதாவது கதைக்க போறீங்களா முக்கியமா உங்களுக்கு? எனக்கு என்ன ஒரு செய்தி இருக்குது. இங்க ஜெர்மனி எப்படி வேர்ல்ட் கப்ல விளையாடும் ஜெர்மனியின் விளையாடும் அங்க நிலைகள் எல்லாம் அந்த விளையாடும் keine Spielerkader halt eben. விளையாடுவார்கள். இடங்களை இப்ப தெரியும். அது erst நேற்று தான் வெளிவந்தது. Und இன்றைக்கு உதாரணமாக RWE விளையாடுது, also Rot-Weiß Essen und Karl Anni. Und அந்த அணி இன்றைக்கு 3ஆம் லீகா இருந்து 2ஆவதுக்கு போறதுக்கு. And the German national Bundesliga. Achso, Bundesliga bitte. Okay. Aufstieg, RWE, dritte, muss schaffen. Ja, Inge Schalke Aufstieg, also ich ja, erste Liga. Ja. Fortuna Düsseldorf, dritte Liga. நாளைக்கு வருவீங்களா? எங்க? தம்பி கூட இருக்கு. நான் இன்னைக்கு போய் வந்துட்டேன். இன்னைக்கு auch Test erledigen. Ach so, stimmt, சின்னவர். Ja. நாளைக்கு aber nicht? Ich glaube nicht. எத்தனை மணிக்கு உங்களுக்கு Test? உங்களுக்கு செப்பரேட்டா சின்னவர்களுக்கு டைம்? சின்னவர்களுக்கு அது பால் பிரிவு. அவைகளுக்கு வெள்ளிக்கிழமை வந்து 2:30 மணித்தியாலம், அவைக்கு 1 மணித்தியாலம் காணும். ஓகே. எங்க யூகேல பொதுவா லைக் ஒரே நேரத்துல நடக்கும் எல்லாம். சோ நாளைக்கு எனக்கு நாளைக்கு auch நாளைக்கு yeah எனக்கு auch 12 மணி 1 மணி another fine arts class இருக்கு. சோ அதையும் சேர்த்து ja keine Ahnung, ich glaube so 11:30 அப்படி oder so. Yeah, நான் பார்க்கிறேன். Okay. நாளைக்கு பரீட்சை மட்டும்தானே, அது பெருசா ஒன்றும் இல்லையா? தெரியும். பரீட்சை like test நடக்குது. எங்களுக்கு அடுத்த வாரம் தான் அந்த கேட்டலும் புரியுது. உங்களுக்கு இப்ப நீங்க எத்தனையாம் வகுப்பு? 7ஆம் ஆண்டு. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு like GCSE test இல்ல? எங்களுக்கு அப்படி இல்ல. உங்களுக்கு அப்படி இல்ல. சோ இந்த private school, also சில மாற்று பாடசாலையில வித்தியாசமா இருக்கும். ஆனா நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் private school. so 12ஆம் வகுப்பு முடியறா? 18ஆவதா? 12ஆவது வகுப்பு முடியறா? அது 13ஆம் வகுப்பும் இருக்குது. அப்புறம் 10ஆம் வகுப்பு நிப்பாட்டிடுவேன். 10ஆம் வகுப்பு அதுக்கு பிறகு விரும்பினா செய்யலாம். நீங்க ஒரே ஆளா தான் இருப்பீங்க. தொடர்ந்து
like a Zoom class அப்படி செய்வீங்கம்மா like இல்ல அங்க ஆக்களை பொறுத்து okay இப்ப என் அம்மா கடைசியா செய்த வகுப்பு வந்து ஒரு வருஷம் வந்து அவ ஜூம்ல இல்லாட்டி வாட்ஸ்அப்ல எடுத்தவா இப்ப எந்த வகுப்பு எல்லாம் நான் தொடர்ந்து செய்திருப்பேன் ஆனா எந்த வகுப்புல கடைசியில வந்து 3 ஆக்கு தான் இருந்தது என்னோட சேர்ந்து 3 ஆக்கு அப்படி தொடர இல்ல சோ நான் போற டீச்சரா வந்து ஏதாவது சொல்ல போறீங்களா நேற்று முடிவு செய்வோமா சிறப்பு. ஆனா தரணிக்கா செய்திகள் தேடையில்லைன்றது தெரிஞ்சது. அடுத்த முறை நீங்களும் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் தேடவும் 10 தகவல்கள் நீங்க நினைச்சு நான் நிகழ்ச்சி செய்த ஆள் வந்து செய்தியோட ஒரு நிகழ்ச்சி செய்யறேன். சரி அப்படியா? உண்மை. ஆனால் அதே தரணிக்கா உங்களை லூஸ் பண்ணுவாங்க. உங்களோட நாலேஜ இன்ஃபர்மேட்டிவா பில்டப் பண்ணாமே தவிர்க்கிறீங்க. அது ஹேபிட்டா கொண்டு வாங்க. இட் வில் வொர்க் ஃபார் யூ. ப்ரோக்ராமுக்கு இல்ல உங்களை டெவலப் பண்ணுவீங்கல்ல. சரி, எனவே சந்தோஷம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எனக்கும் பேட்டரியிடம் தந்துட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன். நீங்க பண்ண முடியுமா? வெளியில தான். ஓகே, நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம்.